திருக்குலமாய் இறைவனில் இணைந்திடும் ஒரு தருணம். அலை அலையாய் அன்புருவாய் உன்னாலயம் சேர்ந்திடும் பல இதயம். புனித பலி உறவின் பலி, புது வாழ்வு தரும் அன்பின் பலி. புனித பலி உறவாய் உன்னாலயம் சேர்ந்திடும் பல இதயம். ஆலயமணியின் ஓசையிலே சங்கமித்து கூடி வாருங்களே. மந்திரமாய் அன்புருவாய் இறைவன் திருமுன் கூடிடுவோம். ஆலயமணியின் ஓசையிலே சங்கமித்து கூடி வாருங்களே. ஆனந்தமாய் அன்புருவாய் இறைவன் திருமுன் கூடிடுவோம். தலைவன் இயேசுவில் வழியினிலே தரணி எங்கும் சென்றிடுவோம். தலைவன் இயேசுவில் வழியினிலே தரணி எங்கும் சென்றிடுவோம். பகிர்வோம் உயர்வோம் பலியினில் இணைவோம். இறைக்குலமாய் திருக்குலமாய் இறைவனில் இணைந்திடும் ஒரு தருணம். அலை அலையாய் அன்புறவாய் உன்னாலயம் சேர்ந்திடும் பல இதயம். திருப்பள்ளி முன்னுரை. இறை இயேசுவில் பிரியமானவர்களே, கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்பது முதுமொழி. வழிபாட்டு தலமாக இருந்த ஆலயம் மனிதனின் பொழுதுபோக்கு இடமாக மாறிவிட்டது. கூடி ஜெபிப்பதற்கு பதிலாக கூடி பேசும் இடமாக மாறிவிட்டது. ஒவ்வொரு மனிதனும் இறைவனின் ஆலயம். இந்த உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல, மீட்பதற்காகவே இயேசு வந்தார். பாவத்தினால் உருக்குலைந்து காணப்பட்ட மனித குலத்திற்கு மீட்பளிக்க எசையா இறைவாக்கினர் முன்குறித்து வைத்த துன்புறும் ஊழியன் ஆனார் இயேசு. மீட்பர் விடுத்த மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள் என்ற அழைப்பினை எருசலேம் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரை எதிரியாகத்தான் பார்த்தார்கள். நமக்காக இயேசு என்ற ஆலயம் தகர்க்கப்பட்டு தன்னையே இடிக்க தயாராக உள்ளது என்பதை அவர்கள் உணரவில்லை. நாம் ஜபத்தால் உணர்ந்து தவத்தால் உயர்வோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே கடமாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகள் உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உம்மீது நாங்கள் கொண்டுள்ள பற்றன்பில் எப்போதும் மகிழ்ந்திருக்கச் செய்ய உம்மை வேண்டுகின்றோம். ஏனெனில் அனைத்து நன்மைகளுக்கும் ஊற்றாகிய உமக்கு நாங்கள் என்றும் பணிபுரிவதால் முடிவில்லா முழுமையான மகிழ்வை பெற்றுக்கொள்வோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எங்கள் மூதாதையரின் உடன்படிக்கையின்படியே நடப்போம். மக்கபேயர் முதல் நூலிலிருந்து வாசகம். இயல் 2, இறை வார்த்தைகள் 15 29 முடிய. அந்நாட்களில் கடவுளை புறக்கணிக்குமாறு யூதர்களை கட்டாயப்படுத்துவதற்காக மன்னன் ஏற்படுத்திய அலுவலர்கள் மக்களை பலி செலுத்த வைக்கும்படி மோதோயின் நகருக்கு சென்றார்கள். இஸ்ரேல் மக்களுள் பலர் அவர்களிடம் போய் சேர்ந்தனர். மத்ததியாவும் அவருடைய மைந்தர்களும் தனியே கூடி வந்தார்கள். மன்னரின் அலுவலர்கள் மத்ததியாவை நோக்கி, நீர் இந்த நகரத்தில் மதிப்புக்குரிய பெருந்தலைவர், மைந்தர்கள் சகோதரர்களுடைய ஆதரவு உமக்கு உண்டு. ஆதலால் இப்பொழுது நீர் முன்வாரும். பிற இனத்தார், யூதேய நாட்டு மக்கள், எருசலேமில் எஞ்சியிருப்போர் ஆகிய அனைவரும் செய்த வண்ணம் நீரும் மன்னரின் கட்டளையை நிறைவேற்றும். அப்படியானால் நீரும் மைந்தர்களும் மன்னரின் நண்பர்கள் ஆவீர்கள். பொன், வெள்ளி மற்றும் பல்வேறு பரிசுகளால் சிறப்பிக்க பெறுவீர்கள் என்று கூறினார்கள். அதற்கு மறுமொழியாக மத்ததேயா உரத்த குரலில், மன்னரின் ஆளுகைக்கு உட்பட்ட எல்லா மக்களினத்தாரும் அவருக்கு கீழ்ப்படிந்து தங்கள் மூதாதையரின் வழிபாட்டு முறைகளை கைவிட்டு அவருடைய கட்டளைகளை நிறைவேற்ற இசைந்தாலும் நானும் என் மைந்தர்களும் சகோதரர்களும் எங்கள் மூதாதையரின் உடன்படிக்கையின்படியே நடப்போம். திருச்சட்டத்தையும் அதன் விதிமுறைகளையும் நாங்கள் கைவிட்டு விடுவதை கடவுள் தடுத்தருளாராக. மன்னரின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய மாட்டோம், எங்கள் வழிபாட்டு முறைகளினின்று சிறிதும் பிறழ மாட்டோம் என்று கூறினார். மத்ததியா இச்சொற்களை கூறி முடித்ததும் மன்னரின் கட்டளைப்படி மோதேயின் நகரத்து பீடத்தின் மேல் பலிபீட யூதன் ஒருவன் எல்லோருக்கும் முன்பாக வந்தான். மத்ததியா அதை பார்த்ததும் திருச்சட்டத்தின் பால் கொண்ட பேரார்வத்தால் உள்ளம் கொதித்தெழுந்தார். முறையாக சினத்தை வெளிக்காட்டி அவன் மீது பாய்ந்து பலிபீடத்தின் மீதே அவனை கொன்றார். அதே நேரத்தில் பலியிடும்படி மக்களை வற்புறுத்திய மன்னனின் அலுவலனை கொன்று பலிபீடத்தையும் இடித்து தள்ளினார். இவ்வாறு சாலுவின் மகன் சிம்ரிக்கு பினகாசு செய்தது போல திருச்சட்டத்தின் பால் தாம் கொண்டிருந்த பேரார்வத்தை மத்ததியா வெளிப்படுத்தினார். பின்னர் மத்ததியா நகரெங்கும் சென்று திருச்சட்டத்தின் பால் பேரார்வம் உடன்படிக்கை மீது பற்றுறுதியும் கொண்ட எல்லோரும் என் பின்னால் வரட்டும் என்று உரத்த குரலில் கத்தினார். அவரும் அவருடைய மைந்தர்களும் நகரில் இருந்த தங்கள் உடைமைகளையெல்லாம் விட்டுவிட்டு மலைகளுக்கு தப்பியோடினார்கள். அப்பொழுது நீதி நேர்மையை தேடிய பலர் பாலை நிலத்தில் தங்கி வாழச் சென்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். கடவுளின் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். கடவுளின் மீட்பை கண்டடைவர். தெய்வங்களுக்கெல்லாம் இறைவனாம் ஆண்டவர் பேசினார். கதிரவன் எழும் முனை நின்று மறையும் முனைவரை பரந்துள்ள உலகை தீர்ப்பு பெற அழைத்தார். எழிலின் நிறைவாம் சீயோனின்று ஒளி வீசி மிளர்கின்றார் கடவுள். செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். கடவுளின் மீட்பை கண்டடைவர்.
பலியிட்டு என்னோடு உடன்படிக்கை செய்து கொண்ட என் அடியார்களை என் முன் ஒன்று கூட்டுங்கள். வான்வெளி அவரது நீதியை எடுத்து எம்பும். ஏனெனில் கடவுள் தாமே நீதிபதியாய் வருகின்றார். வழியை செம்மைப்படுத்துவோம், கடவுளின் மீட்பை கண்டடைவர், கடவுளின் மீட்பை கண்டடைவர். கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள். உன்னதற்கு உங்கள் நேர்ச்சைகளை நிறைவேற்றுங்கள். துன்ப வேளையில் என்னை கூப்பிடுங்கள், உங்களை காத்திடுவேன். அப்போது நீங்கள் என்னை மேன்மைப்படுத்துவீர்கள். தம் வழியை செம்மைப்படுத்துவோம், கடவுளின் மீட்பை கண்டடைவர், கடவுளின் மீட்பை கண்டடைவர். Alleluia, 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 Alleluia. உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அதிகாரம் 19, இறை வசனங்கள் 41 முதல் 44 முடிய. அக்காலத்தில் இயேசு எருசலேம் நகரை நெருங்கி வந்ததும் கோவிலை பார்த்து அழுதார். இந்த நாளிலாவது அமைதிக்குரிய வழியை நீ அறிந்திருக்க கூடாதா? ஆனால் இப்போது அது உன் கண்களுக்கு மறைக்கப்பட்டுள்ளது. ஒரு காலம் வரும், அப்போது உன் பகைவர்கள் உன்னை சுற்றி அரண் எழுப்பி உன்னை முற்றுகையிடுவார்கள். உன்னையும் உன்னிடத்தில் உள்ள உன் மக்களையும் எப்பக்கத்திலும் இருந்து நெருங்கி அழுத்தி உன்னை தரைமட்டமாக்குவார்கள். மேலும் உன்னிடம் கற்கள் ஒன்றின் மீது ஒன்று இராதபடி செய்வார்கள். ஏனெனில் கடவுள் உன்னை தேடி வந்த காலத்தை நீ அறிந்து கொள்ளவில்லை என்றான். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவின் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் திருப்பலிக்கு அன்போடு வரவேற்று இன்றைய நாளினுடைய இறை வார்த்தையை தியானித்து வாழ்வாக்கிட மீண்டுமாக உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இயேசு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடந்த சில நாட்களாக நாம் இறை வார்த்தைகளை திருப்பலியில் வாசிக்கின்றோம். ஆலயத்தினுடைய மகத்துவத்தை நற்செய்திகளை நாம் வாசித்தோம். குறிப்பாக
ஆண்டவர் இயேசு எருசலேம் ஆலயத்தின் மீது அதை பார்க்கிற ஒரு நிலையை குறித்து அழுகிற ஒரு நிலை, கண்ணீர் வடிக்கிற ஒரு நிலையை குறித்து இன்றைய நற்செய்தியிலே வாசிக்க கேட்டோம். மெசியா வருவார் என்று எதிர்பார்த்திருந்த எருசலேம் நகரம் மெசியா வந்த பிறகும் அவரை ஏற்றுக்கொள்ளாத நிலையில் இருந்த எருசலேம் நகரம் மெசியா வந்துவிட்டார் என்று தெரிந்தும் அறியாமல் இருக்கிற ஒரு நிலையை தான், அந்த நிலையை குறித்து தான் ஆண்டவர் இயேசு அழுது புலம்புகிற ஒரு நிலையாக இந்த எருசலேம் ஆலயம் சுட்டிக்காட்டப்படுகிறது. ஆண்டவர் இயேசு எதற்காக அந்த எருசலேம் ஆலயத்தை பார்த்தபோது, நெருங்கி வந்த போது கண்ணீர் விட்டு அழுதார் என்று பார்க்கிற போது, எருசலேம் ஆலயம் என்பது இஸ்ராயல் மக்களுடைய அல்லது அவருடைய வாழ்வினுடைய மையமாக அந்த எருசலேம் ஆலயம் இறைவன் குடிகொண்டிருக்கிற ஒரு ஆலயமாக இருக்க வேண்டும். அதை கண்டு மகிழ்ச்சி அடைய வேண்டும். அல்லது அந்த எருசலேம் ஆலயத்தை ஆண்டவர் இருந்தபோது சந்தித்த போதெல்லாம் இறை பிரசனம் இருக்க வேண்டிய ஒரு ஆலயமாக இருக்க வேண்டும். ஆனால் அது பல நிலைகளில் புறக்கணிக்கப்படுகிற ஒரு நிலையாகும், பாவிகளை ஒதுக்கிற ஒரு நிலையாகும், வணிக தலமாக மாற்றிருக்கிற ஒரு நிலையாகும், அல்லது கடவுளுடைய இதயமாக கொண்டிருக்கிற வேண்டிய அந்த எருசலேம் ஆலயம் ஒரு விற்பனை தலமாக இருப்பதை பார்க்கிற போது, அல்லது ஆண்டவர் இயேசு தான் தன்னுடைய தந்தையின் மூலமாக மெசியாவாக அனுப்பப்பட்டார், அல்லது நான் வந்துள்ளேன், என்னை கண்டும் கூட இவர்கள் மெசியா என்பதை உணரவில்லையே என்கிற ஒரு நிலையில் தான் ஆண்டவர் இயேசு இந்த யூதர்களுடைய மனநிலை, இந்த இஸ்ராயலுடைய மக்களுடைய மனநிலை கண்டு அவர் கண்ணீர் வடிக்கின்றார். கிறிஸ்து இயேசுவுக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நற்செய்தியை நம்ம ஆசி கேட்டும், இன்றைக்காவது நீங்கள் அமைதி காத்து வாழ முடியாதா, அமைதி என்கிற ஒரு நிலையை அடைய முடியாதா என்பதைதான் ஆண்டவர் இயேசு எடுத்துரைக்கிறார். இந்த அமைதி என்பது ஆண்டவர் தரக்கூடிய ஒரு உன்னதமான கொடை. இந்த அமைதியை நிலைநாட்டாமல் இருக்கிற இந்த எருசலேம் ஆலயத்தை குறித்து ஆண்டவர் வேதனைப்படுகிறார். ஆகவே யோவான் எழுதிய நற்செய்தியை நாம் வாசிக்கிறோம். யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 14 இறை வசனம் 27 இவ்வாறாக சுட்டிக்காட்டப்படுகிறது. அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன், நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல, நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருளவும் வேண்டாம் என்று ஆண்டவர் இயேசு கூறுகிறார். இந்த அமைதி என்பது நம்முடைய வாழ்விலும், தனிப்பட்ட வாழ்விலும், குடும்ப வாழ்விலும், இந்த சமுதாயத்திலும் மிக மிக அவசியம் என்பதை ஆண்டவர் இயேசு நமக்கு சுட்டி காட்டுகிறார். ஆகவே அமைதி என்பது ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடருக்கு கொடுத்தாலும் அதன் பின் வரக்கூடிய எத்தனையோ புனிதர்கள் அந்த அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்று போதித்தார்கள். அவற்றில் சிறந்த ஒரு புனிதராக பார்க்கிற போது இயற்கையை நேசித்த ஒரு புனிதர், அல்லது அமைதியின் தூதர்களாக நாம் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கனவு கண்ட புனிதர் பிரான்சிஸ் அசிசி 12ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர். அமைதிக்காக ஜெபிக்கவும், அமைதியின் மூலமாக இறைவனுடைய அரசை அல்லது இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றக்கூடிய மக்களாக நாம் இருக்கும்படியாக புனித பிரான்சிஸ் அசிசி விருப்பம் கொண்டார், ஆசைப்பட்டார், அதை கடவுளுடைய ஜெபமாக மாற்றிக்கொண்டார். ஆக கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமான சகோதர சகோதரர்களே, இந்த பிரான்சிஸ் அசிசி அவர்கள் 12ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த போது, பிறந்து வாழ்ந்த போது, அவர் இளைஞனாக இருந்த போது என்ன ஒரு நிலை ஏற்பட்டது என்று பார்க்கிற போது, அவர் கண்ட அந்த அற்புதமான கனவு அல்லது அவருடைய குடும்பத்தார் பெற்றோர் கண்ட கனவு அங்கு சற்று வித்தியாசமாக இறை அனுபவத்தை பெறுகிற போது, இந்த அசிசி, இந்த பிரான்சிஸ் அசிசி இளைஞனாக இருந்த போது தன்னுடைய வாழ்விலே ஒரு மாற்றத்தை இறை அனுபவத்தின் மூலமாக அவர் பெற்றுக் கொள்கிறார். அதாவது சிலுவை போர்கள் நடந்த அந்த 12ஆம் நூற்றாண்டிலே என்ன நடந்தது என்று சொன்னால், எல்லா இளைஞர்களும் ஒரு வெற்றி வீரர்களாக மாற வேண்டும், போர்களுக்கு செல்ல வேண்டும்,
போரில் ஒவ்வொருவரும் வெற்றி வீரர்களாக வர வேண்டும் என்கிற அந்த ஆசை எல்லா இளைஞர்களுக்கும் இருந்தது. ஏன் ஒவ்வொருடைய பெற்றோருக்கும் கூட அது கனவாக இருந்தது. அப்பேற்பட்ட நிலையில்தான் இந்த பிரான்சிஸ் அசிஸ்டைய தந்தை அவர்களும் விருப்பம் கொள்கிறார். என்னுடைய மகனை நானும் அந்த போருக்கு அனுப்புகிறேன், எல்லா படைகளிலும் கொடுத்து அவனை அனுப்புகிறேன், அவன் வெற்றி வீரராக திரும்பி வர வேண்டும் என்று தன்னுடைய மகனை போருக்கு அனுப்புகிறார். ஆனால் போருக்கு சென்றவுடன் அந்த பிரான்சிஸ் அசிஸ்டைய மனநிலை சற்று வித்தியாசமாக மாறுகிறது. அந்த போருக்கு செல்கிற போதெல்லாம் இயற்கையிலே அவர் அங்கு இயற்கையோடு பார்க்கிறார், இயற்கையை ரசிக்கிறார், இயற்கையில் இறைவனை காண வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அது மட்டுமல்ல, குகையில் தங்குகிற போதெல்லாம் அந்த அமைதி நிலவுகிறது, அந்த அமைதியில் கடவுளை காண வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அது மட்டுமல்ல, இறைவனுடைய படைப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களிலும் கடவுளை காண வேண்டும் என்கிற ஆசை இந்த புனித பிரான்சிஸ் அசிசாருக்கு தோன்றுகிறது. அவர் இளைஞராக இருந்த போது தன்னுடைய படை வீரனாக மாற வேண்டும், வெற்றி வீரனாக மாற வேண்டும். ஆனால் அந்த இயற்கையோடு தியானிக்கிற போது, இறை அனுபவம் பெறுகிற போது அங்கே மாற்றம் உருவாகிறது. நான் இதையெல்லாம் கலைந்து விட்டு, இதையெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் என்னுடைய தந்தை, என்னுடைய குடும்பம் பணக்கார குடும்பமாக செல்வந்த குடும்பத்தில் நான் இருந்தாலும் கூட என்னுடைய தந்தை அல்லது என்னுடைய எண்ணம் எல்லாம் இந்த இறைவனுடைய அனுபவத்திலிருந்து மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு இறை அனுபவத்தை அவர் பெற்றுக் கொள்கிறார். இயற்கையில் இறைவனை காண வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். இயற்கையில் இருக்கக்கூடிய இந்த படைப்பில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களையும் நான் நேசிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அது மட்டுமல்ல, சூரியனை சகோதரனாகவும் நிலவையும் இந்த நீர்த்தல்களை எல்லாம் சகோதரியாகவும் எல்லா உயிரினங்களும், எல்லா சிறு சிறு உயிர்களும் எல்லாமே என் குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக நான் காண வேண்டும் என்பதை அசிசியார் அழகாக அந்த இறை அனுபவத்தில் எல்லாவற்றையும் நான் அன்பு செய்ய வேண்டும், எல்லாவற்றையும் நான் அமைதி காண வேண்டும். இறைவன் அன்பை கொடுக்கிறவர், இறைவன் அமைதியை நிலைநாட்டுகிறவர். நான் இறைவனால் அழைக்கப்பட்டிருக்கிறேன். நானும் இந்த சபையில் சேர்ந்து அல்லது நான் ஒரு குருவாக மாறி அல்லது நான் இந்த இளமை பருவத்தில் நான் இறையரசை கட்டி நிலைநாட்டப்பட வேண்டும், அதற்காக கடவுள் என்னை அழைத்திருக்கிறார் என்ற ஒரு உணர்வை அந்த இறை அனுபவத்திலே இயற்கையோடு ஜெபிக்கிற போது, இயற்கையோடு கலந்திருக்கிற போது அசிசியார் இதை உணர்கிறார். அவருக்கு அடிக்கடி நற்செய்தி பகுதியிலே வரக்கூடிய அந்த வசனம் எல்லாம் ஆண்டவர் சொல்வார், உடைய உடைமையெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடு என்று சொல்கிற அந்த நற்செய்தி பகுதியை இவருடைய வாழ்விலே அதை சிந்தித்து பார்க்கிறார், யோசித்து பார்க்கிறார், தியானித்து பார்க்கிறார். அப்படியெல்லாம் அம்பப்பட்ட நிலையில் இருக்கிற போதுதான் கடவுளுடைய அழைத்தலை பெற்று அவர் அழகாக இறை அரசை நிலைநாட்ட வேண்டும் என்று சொல்லி அவர் சபையில் சேர்ந்து அவர் இயற்கையை நேசிக்கிற கடவுளாக, ஒரு புனிதராக, இயற்கையில் இருக்கிற கடவுளை நாம் எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும், இயற்கையின் ஒரு புனிதராக, இயற்கை அன்பு செய்த ஒரு புனிதராக கடவுள் கொடுக்கிற அமைதியை நாம் இந்த உலகிற்கு கொடுக்க வேண்டும். நோயாளிகளை சந்திக்கிற போதெல்லாம் அவருக்கு நாம் உதவி செய்ய வேண்டும், அவர்களில் நாம் இறைவனை காண வேண்டும் என்று நோயாளிகளையும் அன்பு செய்த ஒரு அற்புதமான புனிதராக புனித பிரான்சிஸ் அசிசியார் விளங்கினார். இந்த அசிசியார் இயேசுடைய மனநிலையை கொண்டவராக இருக்கிறார். இயேசுடைய மனநிலையை சொல்கிற போது எல்லாரையும் ஆண்டவர் இயேசு அன்பு செய்தார், எல்லோரும் மீதும் இரக்கத்தை பொழிந்தார், எல்லோரும் அமைதியோடு வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஆகவே அந்த இயேசுடைய மனநிலை கொண்டவராக இந்த பிரான்சிஸ் அசிசியார் இருந்தார் என்று சொன்னால் அது மிகை ஆகாது. கிறிஸ்துவலாகிய நாம் ஒவ்வொருவரும் இந்த பிரான்சிஸ் அசிசியாரை போல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல அமைதியை அன்பையும் நிலைநாட்ட வேண்டும் என்று கடவுள் விருப்பம் கொள்கிறார். கிறிஸ்துவுக்கு மிக பிரியமான சகோதர சகோதரிகளே, யோவான் எழுதிய நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை இவ்வாறாக நாம் வாசிக்கிறோம். உலகில் வாழ்ந்த தமக்குருவோர் மேல் அன்பு கொண்டிருந்த அவர் அவர்கள் மேல் இறுதி வரை அன்பு செலுத்தினார். யோவான் எழுதிய நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே வாசிக்கிறோம், என் தந்தை என் மீது அன்பு கொண்டது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன், என் அன்பில் நிலைத்திருங்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் சீடர்களை அழைத்த போது கடவுளுடைய அன்பை இவருக்கு கொடுக்கிறார். நான் உங்களை அன்பு செய்வது போல நீங்களும் ஒருவர் மற்றவர்களை அன்பு செய்து வாழுங்கள் என்று அன்பின் கட்டளையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு கொடுக்கிறார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறைவன் அன்பாய் இருக்கிறார்,
அந்த அன்பை பெற்றிருக்கிற நாம் அன்பாய் இருக்க வேண்டும். இறைவன் தந்திருக்கிற அமைதியை நாம் பெற்றிருக்கிறோம், அந்த அமைதியை நாம் பிறருக்கு தர வேண்டும். இதுதான் கடவுளுடைய கனவு, இதுதான் கடவுளுடைய வாழ்வின் சாராம்சமாக இருக்கிறது. இதைதான் எல்லா பிள்ளைகளும் வாழ்ந்து அதை நிலைநாட்டி இருக்கிறார்கள். கிறிஸ்துவர்களாகிய நாம், கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருக்க வேண்டிய நாம், அல்லது கிறிஸ்துவனுடைய சகோதரர்கள் சகோதரிகள் என்ற நிலையில் உணர்வில் இருக்கக்கூடிய நாம் எல்லோரும் அந்த அமைதியை நிலைநாட்ட வேண்டும். அந்த அமைதியை தான் இல்லாத ஒரு நிலையை தான் ஆண்டவர் இயேசு எருசலேம் நகரிலே பார்க்கிறார். அந்த அமைதி இல்லை, ஒற்றுமை இல்லை, சமாதானம் இல்லை, கடவுளுடைய விசுவாசம் இல்லாத ஒரு நிலை இருப்பதை கண்டுதான் ஆண்டவர் இயேசு அங்கே கண்ணீர் வடிக்கிறார். தான் அதிகமாய் நேசித்த நண்பன் என்று சொல்லக்கூடிய லாசருடைய இறப்பில் கண்ணீர் வடித்த கடவுள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேம் ஆலயத்தில் நடக்கிற அநியாயங்களை கண்டு கூட கண்ணீர் வடிக்கிறார். இந்த நிலை இன்றைக்கு நமக்கு இருக்கக்கூடாது. நாம் எல்லோரும் கடவுளை போல, இயேசுவை போல அன்பு செய்ய வேண்டும். நாம் எல்லோரும் இயேசு கொண்டு வந்த அந்த இறை அரசினுடைய கனவாக இருக்க வேண்டிய அமைதியை நாம் நிலைநாட்ட வேண்டும். இன்றைக்கு வன்முறைகளும் கலவரங்களும் போர்களும் நிறைந்த ஒரு உலகத்திலே, சமுதாயத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் இயேசுவை போல, புனித பிரான்சிஸ் அசிசியாரை போல அமைதியை நிலைநாட்டுகிற ஜெபமாக, அன்பை கொடுக்கிற ஜெபமாக, இரக்கத்தை நிலைநாட்டுகிற ஜெபமாக, எல்லோரும் சரிசமமாக பார்க்கிற ஜெபமாக, எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகள் என்பதை, எல்லோருக்கும் கடவுள் இறைவனுடைய அருளை ஆசிரியை பொழிவது போல நாமும் அந்த ஆசீர்வாதங்களை பகிர்ந்து கொடுக்க வேண்டும். அதுதான் இறைவன் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். இந்த இறைவன் தரக்கூடிய அமைதியை, இறைவன் தரக்கூடிய இந்த அன்பை நாம் பிறரோடு பகிர்ந்து வாழ இந்த திருப்பலில் இறைஞ்சுவோம், மன்றாடுவோம். இறைவன் நமக்கு எல்லா விதமான ஆசீர்வாதம் தரும்படியாக இறைவன் கருணை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், பேர் அன்பு கொண்டவர் என்பதை மறவாமல் தொடர்ந்து இந்த திருப்பலில் இறை ஆசிர்க்காக இறைஞ்சு மன்றாடுவோம். ஆமேன். எல்லோரும் எழுந்து நின்று நம்முடைய தேவைகளுக்காக பக்தியோடு மன்றாடுவோம். நல்ல ஆயனே எம் இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் மற்றும் பொதுநிலையினர் ஆகியோரை ஆசீர்வதியும். பாவிகளையும் ஏழைகளையும் தங்களுடைய முன்மாதிரி வாழ்க்கையின் மூலம் இறை மக்களை ஒரே திரு அவையாக சேர்த்து உம்மை நோக்கிய எம் பயணத்தில் இடரில்லாமல் வழிநடத்திட வரவேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தம் வழியை செம்மைப்படுத்துவார், கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர் என்ற திருப்பாடல் வரிகளுக்கு ஏற்ப எம் பங்கு மக்களும் மீட்பை பெற்றிட உம்மிடம் வேண்டுகிறோம். உம்மை பின்பற்ற அவர்களுக்கு தடையாக உள்ள அனைத்தையும் உமது ஆவியின் துணை கொண்டு தகர்த்தெறிந்திட அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தாயும் தந்தையுமான எம் இறைவா, எம் பங்கில் உள்ள குழந்தைகள் மற்றும் இளைஞர்கள், இளம் பெண்களுக்காக மன்றாடுகின்றோம். செயற்கை நுண்ணறிவால் உருமாறி கொண்டிருக்கும் இவ்வுலகில் இணையதளம் என்ற வலையில் சிக்கிக் கொள்ளாமல் இறையாட்சி பணிக்கு தங்களை அர்ப்பணித்து ஆன்மீகத்தில் வளர துணை வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தெய்வமே இறைவா, இத்திருப்பலியை ஒளிப்பதிவு செய்ய உதவிய அனைத்து நல்வளங்களுக்காகவும், மேலும் எமக்கு பொருளுதவியும் பண உதவியும் செய்து அனைத்து உபகாரங்களுக்காகவும் அவர்களது குடும்பங்களுக்காகவும் உமது ஆசிரால் என்றும் அவர்களை நிரப்பி காலத்து வழிநடத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வின் வழியே இறைவா, எமது நாட்டை தலைமையேற்று வழிநடத்தும் அரசியல் தலைவர்களுக்கு நன்மை தீமைகளை பகுத்தறியும் ஞானத்தையும், நன்மையின் வழியில் சமரசமின்றி பயணிக்கும் மன உறுதியையும் தாரும். அவர்கள் மக்கள் நலன், தேச பாதுகாப்பு இவற்றை மட்டுமே நோக்கமாக கொண்டு செயல்பட அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகில் உள்ள அனைத்தையும் கிறிஸ்து வழியாக தம்மோடு ஒப்புரவாக்கிய அன்பு இறைவா, முதுமை, பலவீனம், நோய்கள், இல்லாமை, இயலாமை, வறுமை, பசி, கடன் தொல்லை போன்ற கவலைகளால் பாதிக்கப்பட்டு ஆறுதல் தேடி அலையும் உள்ளங்களுக்கு நீரே ஆறுதல் தரும் மருத்துவராகவும் ஆலோசகராகவும்
நல்ல சமாரியனாகவும் இருந்து அவர்களை மீட்டு ஆறுதலும் நிம்மதியும் தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியில் ஜெபிப்போம். இவற்றை எல்லாம் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். உவந்து வருகின்றேன் என்று உமக்கு தருகின்றேன். உவந்து வருகின்றேன் என்று உமக்கு தருகின்றேன். நேற்றருளும் நேற்றருளும் என்னையே ஏற்றருளும். நேற்றருளும் நேற்றருளும் என்னையே ஏற்றருளும். உவந்து வருகின்றேன். போதுமை மணியாய் மடிந்திட உறைந்த அப்பமாய் மாறிட திராட்சை கனியாய் விளைந்திட பிழிந்து ரசமாய் மாறிட பிறவாழ எல்லை உம்மிடம் தந்து ஏற்றருளும் இறைவா. பிறவாழ எல்லை உம்மிடம் தந்து ஏற்றருளும் இறைவா. உவந்து வருகின்றேன் என்று உமக்கு தருகின்றேன். உவந்து வருகின்றேன். உரிமை இழந்து தவிப்போரின் உணர்வில் தினமும் கலந்திட உரிமை உறவை இழந்து உறவும் கரமாய் மாறிட என்னை உம்மிடம் தந்து ஏற்றருளும் இறைவா. எம்மையின்று உம்மிடம் தந்து ஏற்றருளும் இறைவா. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுமான பலி எல்லாம் வல்ல தந்தை ஆகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித பிதாவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களுக்கு அருள்புரியுமை வேண்டுகின்றோம். அதனால் மாண்புக்குரிய உமது திருமுன் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் காணிக்கை இறை பற்றின் அருளையும் நிலையான பேரின்பத்தையும் எங்களுக்கு பெற்று தருவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இரங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கண்ணி மரியாவிலிருந்து பிறக்க திருவுளமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவென்று எங்களை விடுவித்தார். இறந்தோரும் என்று உயிர்த்தெழுந்து நிலைவாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானத்துதர் முதன்மை வானத்துதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவாரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை
அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தல்லோ. எங்கள் திரு தந்தையிலேயோ எங்கள் ஆயர் நீதிநாதன் ஆண்டகை எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் மது திரு அவை அன்புள்ளரை வரச் செய்தல்லோம். மேலும் உயிர்த்தலும் எதை நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரை இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினில் ஏற்றல்லும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயிரம் புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரம்பருள்ள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை காணி உடனே உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலையை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூலுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. ஏனென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
ஆண்டுடைய அமைதி எங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருதுக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுளத்தில் நம்மை பாதுகாத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. உயிரின் உயிரை இறைவா, உணவின் வடிவில் வருவாய், வாடும் உள்ளம் என்னை கேட்கவா, வாழ்வின் பாதை நாளும் மாற்றவா. உயிரின் உயிரை இறைவா, உணவின் வடிவில் வருவாய், வாடும் உள்ளம் என்னை கேட்கவா, வாழ்வின் பாதை நாளும் மாற்றவா. உன்னருள் வருகையில் உலகமே மகிழ்ந்திட, உயிரின் உயிரை இறைவா, உணவின் வடிவில் வருவாய், வாடும் உள்ளம் என்னை கேட்கவா, வாழ்வின் பாதை நாளும் மாற்றவா. நன்றி கோரி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தூய மறை நிகழ்வுகளின் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு உம் திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டு செல்வனவாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி நம்மோரு நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவன் அன்பிலும் அமைதியிலும் வாழ்ந்திட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அணிந்தவளே எங்கள் மரியே நீ வாழ்க. விண்ணக மன்னக காவலியே எங்கள் மாதா நீ வாழ்க. விண்ணின் முடியன அணிந்த
வாழ்கவளே எங்கள் மரியே நீ வாழ்க. விண்ணக மன்னக காவலே எங்கள் மாதா நீ வாழ்க. அம்மா நீ வாழ்க, அமளிய நீ வாழ்க, அடைக்கலமே வாழ்க, எங்கள் ஆறுதலே வாழ்க. அம்மா நீ வாழ்க, அமளிய நீ வாழ்க, அடைக்கலமே வாழ்க, எங்கள் ஆதரவே வாழ்க. விண்ணினுடைய நல்லவளே எங்கள் மரியே நீ வாழ்க. விண்ணக மன்னக காவலே எங்கள் மாதா நீ வாழ்க.